வணக்கம். நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ஒரு பெரிய மேஜிக் நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் நம்ம உயிரையே காப்பாத்துற ஒரு மேஜிக். அது பேரு தான் ஹீமோஸ்டேசிஸ். ஒரு சின்ன காயம் கூட பெரிய பிரச்சனையா மாறாம நம்மள பாதுகாக்கிற நம்ம உடம்போட ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். சரி வாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். எப்பதாச்சும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? பேப்பர்ல கை லைட்டா கிழிச்சிடும், இல்லனா சின்னதா எங்கேயாச்சும் அடிபட்டுடும். ஆனா கொஞ்ச நேரத்துல ரத்தம் வர்றது தானா நின்னுடுமே. அது எப்படின்னு ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு பிரமாதமான பதில் இருக்கு. அந்த பதிலுக்கு பேர் தான் ஹீமோஸ்டேசிஸ். அதாவது நம்ம உடம்பு காயத்திலிருந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு ரொம்பவே நுட்பமான பல ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸ். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு சிஸ்டம் மட்டும் நம்ம உடம்புல இல்லைன்னா ஒரு சின்ன கீறல் கூட நம்ம உயிருக்கே ஆபத்தா மாறிடும். சரி, ஒரு ரத்த குழாயில டேமேஜ் ஆனா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஊடுருவல் நடந்த மாதிரி தான். உடனே ஒரு அலாரம் அடிக்கும் பாருங்க. நம்ம உடம்பு அடுத்த செகண்டே ஆக்ஷன்ல இறங்கிடும். உடம்போட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது முதல் எதிர்வினை இதுதான். ஒரு தண்ணி பைப்புல ஓட்ட விழுந்தா நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல அந்த இடத்துல பைப் அமுக்கி பிடிப்போம்ல, தண்ணி வேகமா வராம இருக்க. அதே மாதிரி தான் அடிபட்ட ரத்த நாளம் உடனே தன்னைத்தானே சுருங்கிக்குது. இதனால ரத்தம் வேகமா வெளியேறது முதல்ல குறைக்கப்படுது. ஓகே, இப்போ ரத்த ஓட்டத்தோட வேகம் குறைஞ்சாச்சு. அடுத்து யார் வரா தெரியுமா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டஸ் டீம், அதாவது முதலுதவி படை. அவங்க தான் பிளேட்லெட்கள். இந்த பிளேட்லெட்டுகள் வர்றதுல ஒரு 3 முக்கியமான ஸ்டெப் இருக்கு. முதல்ல அடிப்பட்ட இடத்துல இருக்கிற கொலாஜன்ல போய் டக்குன்னு ஒட்டிக்கும். ரெண்டாவதா ஒட்டிக்கிட்டதும் சும்மா இருக்காது. எல்லாரும் இங்க வாங்க, இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு மத்த பிளேட்லெட்டுகளுக்கு கெமிக்கல் சிக்னல் அனுப்பும். மூணாவதா அந்த சிக்னலை கேட்டு மத்த பிளேட்லெட்டுகள் ஓடி வந்து ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு தற்காலிகமான அடைப்பை உருவாக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி, ஒரு தற்காலிகமான பேட்ச் ஒர்க் தான். ஆனா இந்த தற்காலிக அடைப்பு மட்டும் பத்தாது இல்லையா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. நமக்கு இப்போ தேவை ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு உறுதியான நிரந்தரமான ஒரு அடைப்பு. இங்கதான் ரத்தம் உறைதலோட அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் ஆரம்பிக்குது. உண்மையிலே இந்த ப்ராசஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஆனா இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு டாமினோ வரிசைய கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் டாமினோவை தட்டி விட்டா அது அடுத்ததை தள்ளி, அதுக்கு அடுத்ததை தள்ளி, அப்படியே வரிசையா எல்லாம் விழும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம ரத்தத்துல இருக்கிற உறைதல் காரணிகள்னு சொல்ற புரோட்டீன்கள் ஒன்னு இன்னொன்னு ஆக்டிவேட் பண்ணி ஒரு சங்கிலி தொடர் வினைய உருவாக்கும். இந்த டாமினோ விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு வெளிப்புறப்பாதை, அதாவது நம்ம உடம்புக்கு வெளியிலிருந்து ஒரு காயம் ஏற்படுதுன்னா அதனால இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்னு உள்ளார்ந்த பாதை. இது இரத்த குழாய்க்குள்ளேயே ஏதாவது டேமேஜ் ஆனா அதனால ஸ்டார்ட் ஆகும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 பாதைகளோட ஆரம்பம் வேற வேறையா இருந்தாலும் ரெண்டுமே கடைசியில ஒரே இடத்துல தான் சேரும். சொல்லப்போனா 2 ரோடு மாதிரி, ரெண்டுமே ஒரே ஜங்ஷன்ல மீட் பண்ணுது. அந்த ஜங்ஷன் தான் காரணி எக்ஸ் அல்லது ஃபேக்டர் எக்ஸை ஆக்டிவேட் பண்றது. இது ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த மாஸ்டர் ஸ்விட்ச் ஆன் ஆனதும் பொதுவான பாதை அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேஜ் ஆரம்பிக்குது. இதுல ஒரு 3 விஷயம் நடக்கும். முதல்ல ப்ரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர்னு ஒன்னு உருவாகும். ரெண்டாவதா இது ப்ரோத்ராம்பினை த்ராம்பின் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஆக்டிவான என்சைமா மாத்தும். மூணாவதா இந்த த்ராம்பின் தான் நம்ம ஹீரோ மாதிரி. இது ரத்தத்துல சும்மா சுத்திட்டு இருக்கிற ஃபைப்ரினோஜென்னை ஃபைப்ரின் அப்படிங்கிற வலுவான நூல் இழைகளா மாத்திரும். இப்போ இந்த ஃபைப்ரின் இழைகள் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு சிலந்தி வலை மாதிரி ரொம்ப நெருக்கமா ஒரு வலைய பின்னும். அந்த வலையில ரத்த சிவப்பணுக்கள், பிளேட்லெட்கள்னு எல்லாமே மாட்டிக்கும். இப்போ பாருங்க, ஒரு ரொம்பவே உறுதியான ஸ்டேபிளான ஒரு ரத்த கட்டி உருவாங்கிடுச்சு. இதுதான் காயத்தை முழுசா அடைக்கிற அந்த ஃபைப்ரின் கோட்டை. சரி, இந்த மொத்த உறைதல் ப்ராசஸும் இவ்ளோ அருமையா நடக்கிறதுக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி சில சைலண்ட் ஹீரோஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இல்லாம இது சாத்தியமே இல்ல. வாங்க அந்த சப்போர்ட் டீம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கால்சியம். இது இல்லாம இந்த உறைதல் தொடர்வினையில எதுவுமே நடக்காது. அடுத்தது வைட்டமின் கே. நம்ம கல்லீரல் இந்த முக்கியமான உறைதல் காரணிகளை உற்பத்தி பண்றதுக்கு வைட்டமின் கே ரொம்ப அவசியம். அப்புறம் நம்ம கல்லீரல், இதுதான் இந்த உறைதல் காரணிகளை உற்பத்தி பண்ற ஃபேக்டரி. அதோட வேலை முடிஞ்ச பழைய காரணிகளை ரத்தத்துல இருந்து நீக்கிறதும் இதுதான். சோ நம்ம சாப்பாடும் நம்ம உறுப்புகளோட ஆரோக்கியமும் இந்த உயிர்காக்கும் சிஸ்டத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுதா? இது வரைக்கும் இந்த சிஸ்டம் எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நம்மள காப்பாத்துதுன்னு பார்த்தோம். ஆனா எல்லா கதையிலயும் ஒரு வில்லன் இருப்பான்ல,
அதே மாதிரி இந்த சிஸ்டமுக்கும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. அதாவது இதே சிஸ்டம் தப்பான நேரத்துல தப்பான இடத்துல வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நிஜமாவே இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம உயிரை காப்பாத்துற இதே ப்ராசஸ் சில சமயங்கள்ல நமக்கு எதிராவே திரும்பி பெரிய ஆபத்தை உருவாக்கவும் வாய்ப்பிருக்கு. அந்த நிலையதான் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, வெளியில எந்த காயமும் இல்லாதப்போ இரத்தக் குழாய்களுக்கு உள்ளேயே தேவையில்லாம இரத்தக்கட்டி உருவாகிறது தான் த்ரோம்போசிஸ். டாக்டர்ஸ் பொதுவா இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்குன்னு சொல்வாங்க. இத விர்ஷோவின் மும்மைன்னு குறிப்பிடுவாங்க. 1 இரத்த குழாயோட மென்மையான உள்சுவர்ல ஏதாவது டேமேஜ் ஏற்படுறது. 2 இரத்த ஓட்ட ரொம்ப மெதுவா இருக்கிறது அல்லது ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறது. 3 சிலருக்கு இயல்பாவே இரத்தம் சீக்கிரமா உறையுற தன்மை அதிகமா இருக்கும். இந்த 3ல ஏதாவது ஒன்னு நடந்தா கூட த்ரோம்போசிஸ் வர வாய்ப்பிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருதில்ல, நம்ம உடம்பு எப்படி இந்த தேவையில்லாத கட்டிகள் உருவாகாம பாத்துக்குது, எப்படி ரத்த ஓட்டத்தை எப்பவும் சீரா வச்சிருக்குது? வாங்க அந்த டெலிகேட்டான பேலன்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். உண்மையில நம்ம உடம்புக்குள்ளேயே இதுக்குன்னு ஒரு சூப்பரான பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கு. உதாரணத்துக்கு, ரத்தம் வேகமா ஓடுறதால இந்த உறைதல் காரணிகள்லாம் ஒரே இடத்துல குவியாது. ரத்த குழாயோட உள்சுவர் ரொம்ப வழுவழுப்பா இருக்கறதால பிளேட்லெட்கள் அதுல போதி ஒட்டாது. இது மட்டும் இல்லாம ரத்தத்திலேயே இயற்கையா சில ஆன்டிகோஆகுலன்ஸ், அதாவது உறைதல் தடுப்பான்கள் சுத்திட்டே இருக்கும். கடைசியா நம்ம கல்லீரல் ஆக்டிவேட் ஆன உறைதல் காரணிகளை உடனே ரத்தத்திலிருந்து நீக்கிடும். இவ்ளோ விஷயங்கள் சேர்ந்துதான் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. மருத்துவ ரீதியா பார்த்தா இந்த பேலன்ஸை சரி செய்ய நிறைய வழிகள் இருக்கு. ஆஸ்பிரின் மாதிரியான மருந்துகள் பிளேட்லெட்டுகள் ரொம்ப ஒட்டாம பாத்துக்கும். வார்ஃபரின் மாதிரியான மருந்துகள் இந்த உறைதல் காரணிகளோட வேலையையே தடுக்கும். ஆனா மருந்து மாத்திரைகளை விட ரொம்ப முக்கியமானது நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். முறையான உடற்பயிற்சி, சரியான எடை, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல அசையாம இருக்கிறத தவிர்க்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ மொத்தத்துல பார்த்தா ஹீமோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஒரு பக்கம் நம்ம உயிரை காப்பாத்துற ரத்தம் உறைதல், இன்னொரு பக்கம் ஆபத்தான த்ரோம்போசிஸ். நம்ம உடம்புக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பேலன்சிங் ஆக்ட் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த தராசை எப்படி நம்ம ஆரோக்கியத்துக்கு சாதகமா நம்ம பக்கம் சாய்க்கிறது? இத பத்தி யோசிங்க.